லிங்கா படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இன்னைக்கு சென்னையில நடந்துச்சு. ட்ரெய்லர் ரிவ்யூ, மியூசிக் ரிவ்யூன்னு எல்லாத்தையுமே நம்ம வெப்சைட்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வந்தாங்க, என்னென்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டெண்டன்ஸ போட்டதுன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அனுஷ்கா ஷெட்டி, சோனாக்ஷி சின்ஹா, இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார், கவிஞர் வைரமுத்து, சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேலு, ப்ரொடியூசர் ராக்லைன் வெங்கடேஷ், அதுக்கப்புறம் நம்ம சினிமா துறையில இருக்கிற மற்றும் பலர். ஓகேவா? அப்புறம் மேடையில தலைவர் இருக்கும்போது அரசியல் பத்தின பேச்சு இல்லாமையா ஆரம்பிச்சு வச்சது நம்ம டைரக்டர் அமீர். அடுத்த முதல்வரா நீங்க வரணும்னு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொன்னதுமே அரங்க சும்மா அதிர்ச்சில்ல. அடுத்து நம்ம பெரிய நாட்டாமை விஜயகுமார் சார், சீக்கிரமா உங்களுக்கு ரசிகர்கள் ஒரு gift தர போறாங்க, அதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசூக்கா சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா வழக்கம் போல தலைவர் அதுக்கும் சிரிப்பு தாங்க பதிலா தந்தாரு. கொஞ்சம் மாத்தி பேசுறதுன்னா நம்ம சந்தானம் தாங்க. ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ காதலுக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்டாராமா. அதுக்கும் உங்க பாட்டிக்கும் அனுஷ்கா ஷெட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதான் சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாருங்கன்னு ஸ்டேஜ்லயே பயங்கரமா ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிருக்கிறார். அப்புறம் ஷிமோக்ல தலைவரால ஒரு போட்டோகிராஃபர் லட்சாதிபதியா மாறிட்டாராமா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 500லேருந்து 1000 பேர்த்துக்கு மேல தலைவரை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு வெளில தவம் கிடப்பாங்களாமா. அவங்கள போட்டோ எடுத்து அந்த போட்டோகிராஃபர் சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தலைவருக்கு ஸ்டேட்டு தாண்டி இருக்கிற ஸ்டேட்டஸை ஊருக்கே சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நம்ம வைரமுத்து சார், அரசியல் உள்பட எந்த விஷயத்தையும் ரஜினி மேல் திணிக்க முடியாது, அதே சமயம் அவர் முடிவெடுத்து விட்டால் தடுக்க முடியாது அப்படின்னு எதுகை மோனில சும்மா புரட்டி எடுத்துட்டார். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் பேசுறப்போ இந்த படத்தோட டைட்டில் முதல்ல நம்ம இயக்குனர் அமீர் கிட்ட தான் இருந்துச்சு. அதை விட்டு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் படத்துக்கு சூஸ் பண்ணதே தலைவர் தான் முக்கிய ரகசியத்தையும் போட்டு வச்சார். இவ்வளோ பேர் பேசுனதுக்கு அப்புறம் தலைவர் பேசலன்னா எப்படி? அரசியல் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆபத்தானது, அதை பார்த்து பயப்படல, ஆனால் தயங்கி நிற்கிறேன்னு சொல்ல ரசிகர்கள் ரெஸ்பான்ஸு சொல்லவா வேணும்? லைக்ஸ் எல்லாம் பிச்சு போங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு உடல் பிரச்சனைக்கு அப்புறம் எந்திரிச்சு வருவேன்னே எதிர்பார்க்கல, ஆனால் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பார்த்து சொல்லிட்டு பயங்கரமான மாஸ் டைலாக் ஒன்று சொன்னார். என்னை பற்றி எனக்கே தெரியாதுங்க அப்படின்றதாங்க அந்த டைலாக். சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு கைத்தட்டல்றீங்க. ஆனால் விழாவோட சின்ன மைனஸ்னா விழா நாயகன் இசை புயல் வராது தான். அவருக்காக ஒரே ஒரு வீடியோ மட்டும் காமிச்சாங்க. இவ்வளோ பெரிய படத்தை 120 நாளில் முடிச்சதே ஒரு பெரிய விஷயம். என்னோட ஃபேவரட்டான பாட்டு இந்த ட்ராக் லிஸ்ட்டில் அப்படின்னா அது கேஸ்லினா பாட்டு தான் அப்படின்னு நமக்கு பிடிச்ச அதே பாட்டு தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. அவங்க ஸ்டூடியோலையும் நிறைய பேர்த்துக்கு அதான் பிடிச்சி போயிருக்காமா. வழக்கம் போல் கம்மியாக பேசிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. ஸோ படம் கண்டிப்பாக டிசம்பர் 12க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, திருவிழாக்கான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்போம்.